மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த மாதிரி அனிமல் மவுத் டாக்கிங் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சிம்பிள் தான் ப்ரோ. எந்த வீடியோக்கு இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோவை டைம் லைன்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் யூடியூப்ல மவுத் டாக்கிங் சொல்லி சர்ச் பண்ணுங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் என்ன டைலாக் வேணுமோ அதையும் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்ட் எங்க கிரியேட் ஆகணுமோ சரியா அந்த இடத்துல உங்களோட பிளேட்டை கொண்டு போய் வச்சுட்டு வீடியோவை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வீடியோவை இப்போ ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் கிளிப் ஸ்பீட் கொடுங்க. இங்கே ஓப்பன் ஆகிற அந்த டேப்ல ஃப்ரீஸ் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் கொடுத்துருங்க. இப்போ செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆகிட்டு இருக்கும். யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ண அந்த வீடியோவை எடுத்து நம்ம ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ண வீடியோவோட மேலே ட்ராக்ல போட்டுடுங்க. இப்போ இந்த மவுத் டாக்கிங் வீடியோவில் இருக்க கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ரிசால்வோட லெஃப்ட் டாப்ல எஃபெக்ட் டேப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க. இங்கே ஓப்பன் எஃபெக்ட்ஸில் சர்ச்சில் 3Dன்னு சர்ச் பண்ணுங்க. இந்த 3D கீயர் எடுத்து இந்த கிரீன் ஸ்க்ரீனில் போட்டுட்டு இங்கே இருக்க இந்த ப்ளஸ் எடுத்து நீங்கள் ஒரு ட்ரா பண்ணீங்கன்னா கிரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிடும். ஆனால் ஆகாது. என்ன ரீசன்னா நானும் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். இங்கே நீங்கள் கிரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரோ இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி இந்த ஓப்பன் எஃபெக்ட்ஸ் ஓவர்லே இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கிரீன் ஸ்க்ரீனை இதை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இருந்தாலும் கூட உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி கிரீன் ஸ்பில் இருக்கு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறேங்க. இப்போ இந்த டாக்கிங் மவுத்தை எடுத்து கரெக்டாக சின்னது பண்ணி இந்த கேட்டோட ஃபேஸ்ல செட் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் டேப்ல வீடியோ ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. இங்க ஜூமை கம்மி பண்ணிக்கங்க. பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா அதோட மவுத்ல செட் பண்ணுங்க. கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம யூடியூப்ல டவுன்லோட் பண்ண அந்த ஆடியோ எடுத்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு கீழே வச்சிருங்க. இப்போ அந்த ஆடியோ லென்த்துக்கு கீழே இருக்கிற அந்த வீடியோ ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ண வீடியோவையும் அந்த கிரீன் ஸ்க்ரீனையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ, அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிள் இது. அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எதனா டவுட் வந்தா எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இன்பாக்ஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.